திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா NS 125 வந்திருக்கு. அதுவும் ப்ளூ கலர், ரொம்ப ரேரான கலரு. ஏன்னா NS 125 NS 1 ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. 2021 சிங்கிள் ஓனரு வண்டி. 21 விட ஒரு கடிப்படி நல்லாவே இருக்குது. வண்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2021 NS 125 நம்ம ஸ்பெண்டர் ரேட்டு கொடுக்க போகிறோம். அப்படி என்ன ரேட்டு கொடுக்க போகிறோன்னா வெறும் 67 ரூபாய்க்கு தரேன். வெறும் 67 ரூபாய்க்கு. NS யாராலும் கொடுக்க முடியாது 67 ரூபாய். இன்றைக்கி ஸ்பெண்டரே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ 67 ஸ்கோட் பண்ணுறோம். அதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆனால் ஃபிக்ஸ் இல்லை, நெகஷியபிள் தான். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நீங்கள் வெறும் வீடியோவை பார்த்துட்டு வெறும் கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன படுதோ கேளுங்க. நம்பர் நம்ம கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு இந்த ரேட்டு வேணும், அந்த ரேட்டு வேணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து 100 வியாபாரி இருக்காங்க. அவங்கவுங்க வண்டி இந்த ரேட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு கஸ்டமர் வந்து நான் ஒரு வண்டியை வந்து 50,000 ரூபாய் சொல்கிறேன், அந்த 50,000 ரூபாய் சொல்கிற வண்டி 20,000 கேட்குறாங்க. அதுக்காக நம்ம 20,000 ரூபாய்க்கு சொல்கிறோம், அவங்கள கோச்சிக்கு போகிறதில்ல. ஏன்னா அவங்க விருப்பப்பட்ட ரேட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம கட்டுப்படியானா கொடுக்க போகிறோம், இல்லைனா இல்லை சார்னு சொல்ல போகிறோம். அதுதான் விஷயம் பிஸ்னஸில். நீங்கள் நேரில் வாங்க, சார் எனக்கு இது குறையாக இருக்குது, அது குறையாக இருக்குது, புது வண்டி இவ்வளோ ரேட்டு சார், இவ்வளோ குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரில் வந்து கேள்வி கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறோம். ஏற்றுக்காமல் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி நம்ம கொடுக்கவும் போகிறதில்ல, நீங்கள் வாங்கவும் போகிறதில்ல. நேரில் வாங்க, சார் இவ்வளோ தான் உரிமையாக கேளுங்க, கண்டிப்பாக தரோம். தராமலாம் வீடியோ போடுறதில்ல. வந்து பார்க்குற கஸ்டமரு அவங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா தான் வாங்கிட்டு போகிறாங்களே தவிர எந்த கஸ்டமரும் கட்டாயப்படுத்தி நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஒரு நண்பர் பக்கமாக மெசேஜ் போட்டு அனுப்புகிறாரு, அவர் என்னன்றது நமக்கு ஒன்றும் புரியலை. இப்போது வாங்குகிற எல்லா நண்பர்களும் பார்த்திங்கன்னா மனசு திருப்தியாக தானே வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்றும் கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி யாரும் வாங்கிட்டு போகிறதில்ல. அதனால் வீடியோ போடுறோம். வீடியோ போடுறது எங்களுடைய கடமை, எங்களோட பிஸ்னஸ்ஸு. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கேளுங்க. சார் இப்போ நீங்கள் 50,000 போட்டுறீங்க, 20,000 வண்டி கொடுப்போம் அப்படின்னு கேளுங்க. அது எனக்கு கட்டுப்படி என்ன கொடுக்க போகிறேன், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வண்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணுற வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் NS 125 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி NS 200 எல்லாம் போட்டிருப்போம். ஆனால் NS 125 இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி மிஸ் பண்ணுறவனா. இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமிரி யுவராஜ் பைக்ஸில் தான் இருக்குது. ஆர்காட்லேருந்து ஆர்மி போர்ட்டில் திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கடை லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் அது மூலயமா வந்துடலாம். யூடியூப் பேடில் யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட் இவ்வளோ பண்ணுறாதீங்க. நம்பரும் இருக்குது, நம்பரில் கால் பண்ணுங்கள். வீடியோவில் போடுற ரேட்டே நம்ம கொடுக்குறது இல்லை, பெஸ்ட்டான ரேட்டு தான் கொடுக்குறோம். வண்டிக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ரேட் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக 10,000 கட்டினா கூட போதும், மீதியை நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நன்றி, வணக்கம்.